ஜாதகத்துல புதன் கிரகம் ஒருத்தருக்கு சரியா இல்லை வச்சுக்கோங்க, புத்தி தடுமாற்றம் நிறைய இருக்கும். அது மாத்திரம் இல்லாம இந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த புதன் தான் மெயினான கடவுள். அந்த பிரச்சனை இருக்கிறவங்க புதனை சரி செஞ்சுக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என்று பாருங்க. புதன் நாள் புத்தி கூர்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருத்தர் ஜாதகத்துல புதன் வலிமை பெற்றிருந்தாரு வச்சுக்கோங்க, நல்ல வலிமையாக ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவங்க ரொம்ப ஷார்ப்பானவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்கும். போன மாதம் புதன்கிழமை இந்த டேட்டு 5லிருந்து 5:05 இந்த காரியம் நடந்துன்னு டைமோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பாங்க. அது போல் பேசுறவங்களுக்கு நல்லா பார்த்துங்க, ஜாதகத்தில் புதன் ஸ்ட்ராங்காக இருப்பார். அதில் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியாக யாருன்னா புதன் தான். இந்த லக்னத்தில் இருந்தாலும் உச்ச வீடான கண்ணியில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உயர்கல்வி, நல்ல படிப்பு, சொந்த வீடு, வசதியான வாழ்க்கை, இது போல் யோக பலன்கள் அவங்கள தேடி வந்து சேரும். இந்த ஜாதகத்தில் புதன் கிரகம் தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்துக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில் நான் மேலே சொன்ன எல்லா பலன்களும் அனுபவிக்கலாம். இதுக்கு எப்படி இந்த புதன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா, இவங்க கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு குறைந்தபட்சம் அங்கே 6 மணி நேரம் உள்ளே இருந்து அந்த அம்மனை பிரார்த்தனை செய்தால் இந்த புதனுடைய தோஷம் விலகி புதன் ஸ்ட்ராங்காகும். புதனுடைய அந்த கிரகத்துடைய தாக்கம் கம்மியாகி புதனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். ஒன்ஸ் போயிட்டு வந்துடுங்க. வருஷத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை கண்டிப்பாக போயிட்டு வரணும் புதன் பாதிப்பு இருக்கிறவங்க. ஓகேங்களா? போயிட்டு அப்புறம் அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு டெய்லி முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அம்மா சக்தி, பராசக்தி, எனக்கு அனுகிரகம் பண்ணு, என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், எனக்கு உண்டான பிரச்சனைகளை தீரு, நான் ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப டல்லாக இருக்கேன், படிப்பே ஏற மாட்டேங்குது, அப்புறம் எனக்கு எந்த விதமான நல்லது நடக்க மாட்டேங்குது, இது எல்லாத்தையும் எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனையுடைய பலன் உங்கள் ஜாதகத்தில் அந்த புதனுடைய சக்தியை அதிகரிக்கும். அதனால் என்னன்னா, உங்களுக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி எந்த நஷ்டங்களும் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதே போல் கல்வியிலையும் சரி, கலைகள் நீங்கள் கற்றுக்கிற கலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நிறைய சிறந்து விளங்கலாம். திருமண தடைகள், ஓகேங்களா, அந்த திருமணமாகாத அந்த ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அதே போல் திருமணம் ஆகாத பெண்களும் சரி, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையிடுது. நல்ல மனசு அமைதியாகவும் சந்தோஷமத்தை கொடுக்குறது இந்த புதன் கிரகம். அதுக்கு இந்த வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக மாறும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.